வெல்கம் டு லேர்ன் பிரீஃபிங். டுடே வி ஆர் லேர்ன் அபவுட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனிங், அப்ஜெக்டிவ், ஸ்கோப், டைம் வேல்யூ ஆஃப் மணி, காசஸ், இம்பார்ட்டன்ஸ். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் மீனிங். ஸோ பிஸ்னஸ் ஃபினான்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணி நம்மளோட ஆர்கனைசேஷனை அதோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அக்விசிஷன், அலோகேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரிஸ்க்கை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அண்ட் லாங் டேர்ம் அசட்ஸை வந்து சஸ்டைனபிளாக எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ். இதில் என்னென்னலாம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கனைசேஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது மூலமாக நம்ம வந்து நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் ரிஸ்க் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை வந்து ஸ்டேபிளாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் மேனேஜ் ரிஸ்க்கு. தென் நெக்ஸ்ட் வந்து என்ஷூர் லிக்விடிட்டி அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபினான்ஸை வந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைஸாக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட வந்து சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருந்தால் தான் நம்மளால் அதை மெயின்டைன் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து மேபி இப்போ எக்கனாமிக் க்ரோத் ஆகலாம், இல்லை டிக்ளைன் ஆகலாம். ஸோ எக்கனாமிக் க்ரோத்தை பேஸ் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ஸ்டேபிளாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்கோப். என்னென்னலாம் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்னென்னலாம் ஸ்கோப் இருக்குது. ஃபினான்ஷியல் பிளானிங் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது நம்ம என்னென்னலாம் நம்மளோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை வந்து எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ரைசிங் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணணும்ல, என்னென்ன வேலெல்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டிஸ் அப்படின்றது மூலமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், டெப்ட் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது அதர் ரிசோர்ஸஸ் மூலமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். மேபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக பண்ணலாம். நம்ம அசட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை எனி அதர் ஷேர்ஸ் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ன்றது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம எதெல்லாம் அலாட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து அசட்ஸில் வந்து நம்மளோட ஃபண்டை அலோகேட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற மணியை வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறப்போ நம்மளுக்கு மிஷினரி வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, மிஷினரி இஸ் ஒரு அசட்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நம்ம பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை ஒரு லேண்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஃபண்ட்ஸை என்னென்ன வேஸ்லலாம் நம்ம அலாட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளோட என்னென்னலாம் வந்து ரிஸ்க் இருக்குது நம்ம ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுலையோ ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் வரும், அதை நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்மளோட ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மேனேஜ் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது வந்து
நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்றது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் மந்த் வைஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சிலர் வந்து வீக்லி கூட வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணுறது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணுறது. நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மதிப்பிடுறோம். அது வந்து இது மூலமா நம்ம பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். நம்ம வந்து ஆம், எந்த அளவுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத எவாலுவேட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றப்போ அதுல வந்து நம்மளுக்கு மிஷினரி அப்படின்றது ஆம், நம்ம இப்போ லாங் டேர்ம் அசெட்ஸ் எது எதெல்லாம் சொல்லுவோம்னா 1 இயருக்கு மேல நம்ம யூட்டிலைஸ் பண்ற எல்லாமே வந்து லாங் டேர்ம் அசெட்ஸ்ல வரும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம 1 இயருக்கு மேல என்னென்ன அசெட்ஸ்லாம் யூஸ் பண்றோமோ அது 1 இயருக்கு மேல யூஸ் பண்ற எல்லா அசெட்ஸுமே லாங் டேர்ம் அசெட்ஸ். இதை வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் பாலிசி. டிவிடெண்ட் பாலிசி அப்படின்றது நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நம்ம இப்போ ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் டிவிடெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். ஸோ அந்த இதை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. திஸ் அ ஃபைனல் ஒன். ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது வந்து நம்மளோட பிஸ்னஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாம், அதை வந்து எப்படி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை வந்து டெவலப் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்னும் எந்தெந்த இதுலலாம் வந்து நம்மளோட ஃபண்டை அலோகேட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து இதில் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி. இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ ப்ரெசென்ட்ல வந்து நம்ம ஒரு மணி ரிசீவ் பண்ணியிருப்போம். இதே மணியை வந்து நம்ம ஃபியூச்சர்ல அந்த மணியோட வேல்யூ என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகணும். அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 ருபீஸ் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு இடத்துல அப்படின்னா, அதுக்கு வந்து சம் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் அடுத்த மாதிரி போடுறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ 5% வச்சுக்கோ. ஸோ அப்போ இயர்லி அந்த இயர் எண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை அந்த 1000 ருபீஸை வந்து நம்ம எடுக்கிறோம்னா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம ரிட்டர்ன் எவ்வளோ எடுப்போம்னா 1050 எடுப்போம். ஸோ 5% வந்து நம்மளுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்டா. ஸோ அதை வந்து வேல்யூ பண்ணுறது அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படின்றத இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். இதோட காசஸ் என்னென்ன என்னென்ன காரணங்களுக்காக நம்ம வந்து இதை வந்து இது பண்றோம், டைம் வேல்யூ ஆஃப் மணியை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அது மூலம் நம்ம எப்படி நம்மளோட ரிட்டர்ன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ நம்ம பிஸ்னஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், பேங்க்ல லோனாவோ இல்லை எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்பே நம்ம கேட்டுட்டு தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போடுவாங்க, நம்மளுக்கு மந்த்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, இயர்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து நம்மளால இதில் கால்குலேட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து இப்போ சப்போஸ் நம்ம ப்ரைஸோட வேல்யூ, அதாவது மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்மளோட பர்ச்சேசிங் பவர் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நம்மளோட நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இப்போ நம்ம வந்து மணி நம்ம கையில் இருக்கும், நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ண டிலே பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ அந்த இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். தென் ரிஸ்க் அண்ட் அன்சர்டைனிட்டி. ரிஸ்க் அண்ட் அன்சர்டைனிட்டி அப்படின்றது ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு மேபி ஃபியூச்சரில் மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், அது வந்து அன்சர்டைனிட்டி, நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை பொறுத்து தான் எல்லாமே டிசைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இப்போ ப்ரெசண்டில் இருக்கிற நம்மளோட கேஷ் ஃப்ளோஸை வந்து அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், இப்போ 1000 ருபீஸ் வந்து நம்ம இப்போ கையில் இருக்கிறது.
ஸோ அத வந்து நம்ம அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எவ்ரி பிசினஸ்ல வந்து நம்ம கையில லிக்விட் மீன்ஸ் கேஷ் வேல்யூஸா நம்ம கையில இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்றது லாங் டேர்ம் கேபிட்டல்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எந்த இதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து டிசைட் பண்றதுக்கு நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தென் நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் த காஸ்ட் ஆஃப் நம்ம 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 வந்து எந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க வந்து வாங்கணும் அப்படின்ற ஷேர்ஸ் எங்க வாங்கணும், இல்ல எந்த இதுல நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ வந்து சேவ் பண்ணணும், நம்மளோட ரிசோர்ஸஸை எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், எந்த அளவுக்கு அந்த ரிசோர்ஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் growth. எக்கனாமிக் growth அப்படின்றது வந்து இதுல வந்து நம்ம எப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இது நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் வேல்யூ ஆஃப் மணி. என்னென்ன ரீசன்ஸ்க்காக நம்மளுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, எது இதுக்கெல்லாம் முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எவால்வேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணியை யூஸ் பண்ணுறோம். அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. தென் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு. தென் நம்ம கிட்ட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங் டிசிஷன்ஸை வந்து மேக் பண்றதுக்கு. தென் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை வந்து அக்சஸ் பண்றதுக்கு, அதோட வேல்யூவை அக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு அது தேவைப்படுது. தென் நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ லிக்விடிட்டி கேஷ் ஃப்ளோஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இன்ஃப்ளூயன்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். கேபிட்டல் பட்ஜெட்டிங்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் இப்போது ஓவராலாக பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து நம்ம அலாட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு அதுல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த பிசினஸ் ஃபினான்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்மளோட பிசினஸ் கோல்ஸை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.